Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning, students. Already we have finished 4 patterns. First one, adding triangular numbers. Second one, numbers between square numbers. Third one, adding odd numbers. Fourth one, a sum of consecutive natural numbers. இந்த 4 patterns-உம் last class-ல பார்த்தோம். நாம இப்போ பார்க்க போகிறது fifth one. Fifth pattern is product of two consecutive even or odd natural numbers. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தடுத்து இருக்கிற 2 even numbers or odd numbers எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா 11 into 13. 11 into 13 equal to 11 is written as 12 minus 1 and 13 is written as 12 plus 1. So 12 minus 1 into 12 plus 1, which is equal to, this form is a minus b into a plus b. So இதுக்கு எப்படி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்சர் என்ன அப்படின்னா a square minus b square. So a square na the first number தான் a, the second number b அப்படின்னு எடுத்துட்டோம்னா first number square பண்ணனும் minus second number square. So 12 square minus 1 square. 1 square is 1. 1 square எப்படி எழுதலாம்னா 1 ன்னு எழுதலாம். So 12 square minus 1. Then 13 into 15, which is equal to 13 is written as 14 minus 1 and 15 is written as 14 plus 1. 13 14 minus 1 எழுதலாம். Then 15 14 plus 1 எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னதுன்னா a square minus b square ஃபார்முக்கு எழுதலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா a minus b into a plus b. a minus b into a plus b is a square minus b square form. That is 14 square minus 1. Then 29 into 31. 29ஐயும் 31ஐயும் எடுத்துட்டோம் அப்படின்னா 29 எப்படி எழுதலாம்? 30 minus 1 எழுதலாம். 31 30 plus 1 எழுதலாம், which is equal to 30 square minus 1 square, that is 1. Then the 3 stepsல நம்ம எடுத்துக்க numbers என்னன்னா odd numbers எடுத்துக்கோம். Product of odd numbers, அதாவது 2 consecutive odd numbers எடுத்து அதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க 2 நம்பர்ஸ்க்கு பிட்வீன் நம்பர் என்ன வருது? 12. ஸோ அப்போ 12 ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே 13 15 எடுக்கிறோம். 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 13 அண்ட் 15 எடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 13 அண்ட் 15க்கு பிட்வீன் நம்பர் என்ன வருதுன்னா 14. ஸோ 14 ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் 29ம் 31ம் தீஸ் 2 ஆர் ஆட் நம்பர்ஸ். அப்போ இதுக்கு பிட்வீன் நம்பர் என்ன வருது? 30. ஸோ 30 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எடுக்கிறோம். கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் 44 into 46, which is equal to 44 எப்படி எழுதலாம்னா 45 minus 1. 46 45 plus 1 எழுதலாம். ஸோ their answer is 45 square minus 1. In general form, இப்போ நீங்கள் மேலே பார்த்த பேட்டர்னுக்கு ஜெனரல் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா a plus 1 into a minus 1 or a minus 1 into a plus 1, which is equal to a square minus 1. Then exercise 6.1, fourth sum. Observe the following pattern and find the missing digits. நம்ம கீழே கொடுத்துருக்குற பேட்டர்ன் பார்த்துட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மிஸ்ஸிங் டிஜிட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் நமக்கு இதில் கொடுத்துருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னா 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. 101 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,201. 1001 square is equal to this number. The next 10,001 square equal to
இங்கே நமக்கு ஃபில்லப்ஸில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில். தென் the given number is this square is equal to இதில் ஃபுல் டிஜிட்ஸையும் மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ இதில் கொடுத்துருக்க பார்ட் வைஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. அதாவது 11 into 11 நம்ம டேபிள் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது 101 ஸ்கொயர் அப்படின்னா 101 into 101 அதை 1 by 1 எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு டைரெக்டாக ஆன்சர் எழுதுறது தான் நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். நமக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க 101 ஸ்கொயர் வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 1001 ஸ்கொயரையும் நமக்கு இந்த சம்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அதாவது கொடுத்துருக்க டிஜிட்ஸை ஸ்டார்டிங் அண்ட் எண்டு டிஜிட்டாக எழுதிட்டோம். தென் இது ரெண்டையும் சம் பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் வருது. இப்போ 11 ஸ்கொயர்லேருந்து 11லேருந்து 121 அப்படின்னா இந்த ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு 101 ஸ்கொயர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் 10 வருது. 11 ஸ்கொயர் 121. 101ல் 10 இருக்குது. அந்த ஜீரோவை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எப்படி கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரில் ப்ராடக்டில் எப்படி ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இந்த 10வை இந்த 3 டிஜிட்ஸ்லேயும் அந்த இன்சைடில் ஜீரோவை இன்சர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் 10, தென் செகண்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் 10 இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இன்சர்ட் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு ஆன்சரும். அதே மாதிரி தேர்ட் ஒன்னில் 1001 ஸ்கொயர் இதுக்கு ஆன்சர் மல்டிப்ளை பண்ணாமலே எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் 2 zeros இருக்குது. பிட்வீன் இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் டிஜிட்ஸ் வந்து 1. இன் பிட்வீன் நம்பர்ஸ் 2 zeros. நம்ம 121 11 ஸ்கொயர் வந்து 121. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு அடுத்து 10 வந்திருக்கிறதுனால 10 இன்சர்ட் பண்ணோம். அதே மாதிரி இல்லை 2 zeros வந்திருக்கிறதுனால 2 zeros இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அந்த மிடில் டிஜிட் 2க்கு அப்புறமும் இந்த 2 zeros இன்சர்ட் பண்ணி நம்ம எழுதலாம். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். 1001 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். தென் 10,001 ஸ்கொயர் இதில் 3 zeros இருக்கிறதுனால 121 121 அதில் பிட்வீன் நம்பர்ஸாக 3 zeros இன்சர்ட் பண்ணி எழுதணும்னா நமக்கு இதோட ப்ராடக்ட் வேல்யூ இது கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் 1. தென் the between digits are zeros. 6 zeros are here is equal to இதோட ஸ்கொயர் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் டிஜிட் 1, எண்ட் டிஜிட் 1, தென் மிடில் டிஜிட் 2. அப்போ 1 and 2க்கு பிட்வீன் நம்பர்ஸாக இந்த 6 zeros இன்சர்ட் பண்ணிடலாம். தென் 2 and 1க்கு பிட்வீன் நம்பர்ஸாக 6 zeros இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்பரோட நமக்கு ஸ்கொயர் நம்பர் திஸ் ஸ்கொயர் நம்பர் திஸ் ஸ்கொயர் வேல்யூ நம்ம இந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணாமலே ஈஸியாக டைரக்ட் ஆன்சர் இதில் எழுதிடலாம். ஸோ கொடுத்துருக்க பேட்டர்னை ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே ஃபார்மில் நம்ம ஆன்சரை எழுதிக்கலாம். தென் 6th sum using the given pattern find the missing numbers. அதே மாதிரி இந்த சம்லேயும் 1 pattern கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். தென் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். Then 3 square plus 4 square plus 12 square equal to 13 square. இந்த 3 ஸ்டெப்ஸ்ல நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 1 square plus 2 square plus 2 square. This left hand side their answer is 3 square. அதாவது first number square number is 1. Then next 2, then third number 2.
இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பேஸ் நம்பர் பாருங்கள் 1 and 2. ஸோ 1 2 star 1 2 is 2. This base number 2 is 1 2 is 2. Then the third number square number is 2. So இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னவா இருக்குன்னா 3 square. This 2 square, this 3 square. Then second stepல 2 square plus 3 square plus 6 square. First 2 numbers multiply பண்ணுங்க base number 2 3 star 6 is a third base number. And then the answer is 6 after 7. So 7 square. The மாதிரி third stepல 3 square plus 4 square plus 12 square. First 2 numbers base numbers பாருங்க 3 and 4. 3 4 star 12 this is a third number base number 12. Then their answer is 12 after 13 square. இதே மாதிரி next 3 stepsல நமக்கு missing digits, missing numbers என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த fourth stepல 4 square plus 5 square plus dash is equal to 21 square. அதை நம்ம மேலே பார்த்த 3 ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை வச்சுட்டு இந்த இதுக்கு மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட் பேஸ் நம்பர் கிடச்சிது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இதில் ஸ்டெப்பில். ஸோ 4 5 star 20. தென் தேர் ஆன்சர் 21 ஸ்கொயர். தென் இந்த மாதிரி நெக்ஸ்ட் 5 square plus 6 square plus 30 square. 6 square இது வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர் இப்போ எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5 பேஸ் நம்பர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தேர்ட் பேஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ 5 ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் இந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும் அப்படின்னா 1 நம்பர் இஸ் 5. ஸோ 5ஐயும் நெக்ஸ்ட் 1 நம்பர் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும்னு பாருங்கள். 5 6 star 30. So the 6 square is a missing number here. Is equal to their answer is 31 square. Then the last one 6 square plus 7 square plus dash equal to dash. இதில் தேர்ட் பேஸ் நம்பர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேர்ட் பேஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ 6 7 star 42. ஸோ 42 square here and their answer 43 square. Home assignment exercise 6.1. First sum. What will be the unit digit of the squares of the following numbers? First number 81, second 272, third one 799, fourth one 1234, fifth one 55,555, sixth one 12,796. அதாவது சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் வில் பி தி யூனிட் டிஜிட் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ். நம்ம கீழே கொடுத்துருக்க ஸ்கொயர்ஸில் யூனிட் டிஜிட்ஸ் என்ன, யூனிட் டிஜிட்ஸ்னால் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர். ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சி சொல்லணும். இதில் ஃபர்ஸ்ட் நம்பரில் 81. இதில் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் அப்படின்னா this is a ones place number. So 1 is a unit digit. Unit digit அப்படின்னா ones place number. Second one ல unit place number. Ones place number என்னன்னு பாருங்க this ones. So ones place number 2. அதே மாதிரி remaining numbersக்கு நம்ம ones place number என்னன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். Second sum. The following numbers are obviously not perfect squares give result. அதாவது கீழே கொடுத்துக்க நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லை. ஏன் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரீசன் சொல்லணும். அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸாக இருந்ததுன்னா யூனிட் பிளேஸ் நம்பர்ஸில் சம் நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கும். அது வந்து என்ன நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் வந்து இதில் யூனிட் பிளேஸில் இருக்கா. எல்லா யூனிட் பிளேஸில் அந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இந்த கிவன் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸில் யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது, ஸோ அதனால்
அந்த நம்பர் பெர்ஃபெக்ட் நம்பரா இல்லை பெர்ஃபெக்ட் நம்பர் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரீசன் சொல்லணும். The first number 1057, the second number 23,453, third number 7,928. Okay, thank you.